இந்திய அரசு ஒவ்வொரு வருஷமும் சுமார் 24,000 கோடி வசூல் பண்ணுது ஜிஎஸ்டி மூலமா மட்டுமே. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது 5 பாயிண்ட்ஸ்கள் மட்டும்தான். பாயிண்ட் நம்பர் 1, ஜிஎஸ்டிக்கு பின்னால் நடக்கும் அரசியல் என்ன? பாயிண்ட் நம்பர் 2, சவுத் இந்தியால ஜிஎஸ்டின்னு சொன்னாலே கொந்தளிக்கிறாங்க, என்ன ரீசன்? நார்த் இந்தியால ஜிஎஸ்டியால கிடைக்கும் பெனிஃபிட்ஸ் என்ன அவங்களுக்கு? அந்த 41% என்ன? இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், பெட்ரோலை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வந்தா என்னென்ன நன்மைகள் கிடைக்கும்? பாயிண்ட் நம்பர் 4, ஜிஎஸ்டி இந்தியாவிற்கு கொண்டு வந்த மாற்றங்கள் என்னென்ன? பாயிண்ட் நம்பர் 5, மீதி இருக்கிற அந்த 59% மத்திய அரசு எங்கெங்கெல்லாம் செலவு பண்ணுது? இந்த 5 பாயிண்ட்ஸ்களை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். சப்போஸ் உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. பிஜேபி வர்சஸ் காங்கிரஸ், இந்த 2 கட்சிகளுக்கும் ஜிஎஸ்டிக்கும் என்ன தொடர்பு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இந்த ஜிஎஸ்டி அப்படிங்கிற கான்செப்டே காங்கிரஸ் கொண்டு வந்ததுதான். இந்த இயர் 2000 அதுக்கப்புறம் ஒன் நேஷன் ஒன் டாக்ஸ் அப்படிங்கிற கருத்தை பத்தி நிறைய பேசினாங்க. குறிப்பா யூபிஏ கவர்மெண்ட் டைம்ல தான் ஜிஎஸ்டிக்கு அடித்தளமே அமைக்கப்பட்டது. ஆனா அவங்களுக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு. மாநில அரசுகள் ஒத்துழைக்கல. ஏன்னா வரி வசூல் செய்யும் அதிகாரம் மாநில அரசுகள்கிட்ட இருந்து குறைந்து விடும் அப்படின்னு பயப்பட ஆரம்பிச்சது மாநில அரசுகள். அதனால 10 வருஷத்துக்கு மேல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாமே வச்சிருந்தது காங்கிரஸ் அரசு. 2014 காங்கிரஸ் ஆட்சியை இழந்தது, பிஜேபி பவருக்கு வந்துச்சு. பிஜேபி மாநில அரசுகளுக்கு ஒரு கமிட்மெண்ட்டை கொடுத்துச்சு. ஜிஎஸ்டி மூலமா உங்களுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டால் நாங்க அதை காம்பன்சேட் பண்றோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழியை கொடுத்துச்சு. இதனால தான் பிஜேபியால ஜிஎஸ்டியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சது. ஒரு கவர்மெண்ட்னால பண்ண முடியாத ஒரு விஷயத்த அடுத்த கவர்மெண்ட் ஆட்சிக்கு வந்து வித்தின் 3 இயர்ஸ்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணி சக்சஸ் பண்ணி காட்டுறாங்க. இது பிஜேபிக்கு கிடைச்ச ஒரு மாபெரும் வெற்றி தான். அப்போ ஜிஎஸ்டினால எந்த ப்ராப்ளமே இல்லையா, பிளாஸே இல்லையா, பிரச்சனைகளே இல்லையா அப்படின்னு கேட்டா, அப்புறம் எதுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கோம்? கண்டிப்பா இருக்கு. அதைத்தான் அடுத்த செக்மெண்ட்ல பேச போறோம். சவுத் இந்தியாவுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் இந்த ஜிஎஸ்டி மூலமா அப்படி என்னதான் பிரச்சனை அப்படிங்கறது இந்த செக்மெண்ட்ல பார்க்கலாம். ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சவுத் இந்தியாவுக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் அடிக்கடி உரசல் நடந்துகிட்டே இருக்கு. இதற்கு என்ன ரீசன்? டாக்ஸ் ஷேரிங் தான், வரி பகிர்வு. ஃபர்ஸ்ட் இந்த ஜிஎஸ்டி எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். ஒரே டிரான்சாக்ஷன் 3 விதமா பிரிக்கப்படுது. சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகுது, எஸ்ஜிஎஸ்டி மாநில அரசுக்கு போகுது, ஐஜிஎஸ்டி மாநிலங்களுக்கு இடையில் நடக்கிற டிரான்சாக்ஷன் மத்திய அரசு கலெக்ட் பண்ணி அதுக்கு சம்பந்தப்பட்ட மாநில அரசுக்கு பிரிச்சு கொடுக்குது. ரொம்ப டெக்னிக்கலா போக வேண்டாம், அது நம்ம நோக்கம் கிடையாது இந்த வீடியோல. இப்பதான் ரியல் ப்ராப்ளமே ஸ்டார்ட் ஆக போகுது. மத்திய அரசு கலெக்ட் பண்ண அந்த டாக்ஸ 41% செப்பரேட்டா பிரிச்சு வச்சுக்கிடுது. அந்த அமௌண்ட்டை மாநில அரசுகளுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுது. எதை பேஸ் பண்ணி? எந்த ஸ்டேட் அதிகமா டாக்ஸ் கலெக்ட் பண்ணி மத்திய அரசு கொடுத்தாங்களோ அவங்களுக்கு அதிக ஷேர் கொடுப்பாங்களா? இல்லையே, அப்படி கிடையாது. யாருக்கு அதிகமா தேவைப்படுதோ அவங்களுக்கு அதிகமா பிரிச்சு கொடுக்குறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த 41% டாக்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்கு சில கிரைட்டீரியாஸ் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்கு. ஒரு மாநிலத்தோட மக்கள் தொகை, ரெவென்யூ ஜெனரேஷன், வளர்ச்சி விகிதம், இதை பேஸ் பண்ணி தான் வந்து ஷேரிங் கொடுக்குது ஒரு மாநிலத்துக்கு. இப்ப என்ன பிரச்சனைனா, இங்க தமிழ்நாடு, கர்நாடகா இந்த 2 மாநிலங்கள் மக்கள் தொகையை குறைச்சிருக்கு, வளர்ச்சி விகிதத்தை அதிகப்படுத்தியிருக்கு. டாக்ஸ் அதிகமா கலெக்ட் பண்ணி மத்திய அரசுக்கு கொடுக்குது, ஆனா ரிட்டர்ன் வர்றது குறைவா வருது இந்த 2 மாநிலங்களுக்கும், சவுத் இந்தியாவுக்கு பொதுவா. இந்த பக்கம் யூபி மற்றும் பீகார் பார்த்தோம் அப்படின்னா மக்கள் தொகை அவங்களுக்கு அதிகமா இருக்கு, வளர்ச்சி வீதம் குறைவா இருக்கு. அவங்க ஓரளவு டாக்ஸை கலெக்ட் பண்ணி மத்திய அரசுக்கு கொடுக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு ரிட்டர்ன் வர்றது பல மடங்கு வருது. இப்போ சவுத் இந்தியா மற்றும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இவங்க 2 பேருக்கும் என்ன பாயிண்ட் ஆஃப் வியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சவுத் இந்தியா என்ன சொல்லுது? நாங்க மக்கள் தொகையை குறைச்சிருக்கோம், வளர்ச்சி விகிதத்தை பன்மடங்கு உயர்த்தி இருக்கோம், டாக்ஸ் அதிகமா கலெக்ட் பண்றோம், உங்களுக்கு தர்றோம், நீங்க ரிட்டர்ன் கொடுக்கறது குறைவா கொடுக்குறீங்க, இது நியாயமா அப்படின்னு கேள்வி கேட்குது மத்திய அரசை பார்த்து. சென்ட்ரல் கவர்மெண்ட் இதுக்கு பதில் சொல்லுது, இந்தியாங்கிறது ஒரு குடும்பம் மாதிரி, வளர்ச்சி குன்றிய மாநிலங்களுக்கு அதிக ஷேர் கொடுத்துதான் ஆகணும்,
வளர்ச்சியை உண்டு பண்றதுக்கு அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் பதில் சொல்லுது. இப்போ நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவை உங்களுக்கு நான் சொல்றேன், கரெக்டா இருக்கான்னு பாருங்க. ஒரு மாநிலம் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும், தப்பு கிடையாது. எப்போ ஒரு இயற்கை பேரிடர் நடக்கும்போது, நிலநடுக்கமோ பூகம்பமோ ஆகும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம், பொருட்கள் கொடுக்கலாம், நிதி கொடுக்கலாம், தப்பு கிடையாது, என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா இப்போ இங்க நம்ம இந்த நார்த் இந்தியாவுக்கு ஜிஎஸ்டி மூலமா நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதனால என்ன வளர்ச்சி நடந்ததுங்க? இது என்னோட கேள்வி. இப்படியே எவ்வளவு நாளைக்கு தான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறது? ஏன் நம்ம பக்கத்துல இருக்கிற கண்ட்ரி, சின்ன கண்ட்ரி ஸ்ரீலங்கா, அவங்களுக்கு ஒரு பொருளாதார சிக்கல் வரும்போது தமிழ்நாட்டில இருந்து பொருட்கள் அனுப்பி வச்சோம், நிதி உதவி கொடுத்தோம். அவங்களுக்கே கொடுக்குறப்போ இந்தியாவுக்கு உள்ள இருக்கிற மாநிலங்களுக்கு நம்ம கொடுக்க மாட்டோமா? கண்டிப்பா கொடுப்போம். ஆனா நீண்ட கால தீர்வு என்ன அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். நிதி கொடுக்கறதுனால ஒரு மாநிலம் வளர்ந்துருமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. சோ இதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத பார்த்தோம்னா, வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் போதாது, வெல்த் கிரியேஷன் தான் இதுக்குரிய நிரந்தர தீர்வு. யூபி, பீகார் மாதிரியான மாநிலங்கள் கல்வி தரத்தை உயர்த்தணும், வேலை வாய்ப்பை உண்டாக்கணும், தொழிற்சாலைகளை உருவாக்கணும். இந்த மூணு சேர்ந்துதான் ஒரு மாநிலத்தை முதன்மைப்படுத்தும், வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்லும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்க கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வந்தோம்னா மக்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்? இது தெரிஞ்சும் அரசியல் கட்சிகள் இதை ஏன் பண்ணாம வச்சிருக்கு? இதை பண்ணா நடைமுறை சிக்கல்கள் என்னென்ன வரும் அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். நம்ம 100 ரூபா கொடுத்து பெட்ரோல் போடுறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதோட பேஸ் பிரைஸ், அடக்க விலை எவ்வளவுன்னு பார்த்தா ஜஸ்ட் 55 ரூபாயில இருந்து 59 ரூபா, 60 ரூபா அவ்வளவுதான் வரும். மீதி இருக்கிறதெல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் போடுற டாக்ஸ். சப்போஸ் இதை நம்ம ஜிஎஸ்டி கீழே கொண்டு வந்துட்டோம்னா ஜிஎஸ்டியோட மேக்சிமம் டாக்ஸே 40% தான். இந்த 40% கால்குலேட் பண்ணி போட்டாலுமே பெட்ரோல் பிரைஸ் 75 தான் வரும். 75ல இருந்து 80 ருபீஸ் தான் வரும். 40%க்கு கீழே இருக்கிற 18% சப்போஸ் கொண்டு வந்தாங்கன்னா பெட்ரோல் பிரைஸ் 60ல இருந்து 65 ரூபாயா குறையும். இப்படி குறைஞ்சதுன்னா இந்தியாவோட லாஜிஸ்டிக் காஸ்ட், சரக்கு போக்குவரத்தோட விலை குறையும். இதோட தாக்கம் நம்மளோட ரியல் லைஃப்ல இம்மிடியேட்டா நம்மளுக்கு தெரியும். நம்ம டெய்லி யூஸ் பண்ற கிராசரிஸ், வெஜிடபிள்ஸ், பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ், பால் விலை இதெல்லாம் இம்மிடியேட்டா குறையும். அத்தியாவசிய பொருட்களின் விலை குறைவதனால் சாமானிய மக்களின் வாங்கும் திறன் அதிகமாகும். இப்போ ஒருத்தர் 20,000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருக்காருன்னா மாச கடைசியில அவருக்கு கொஞ்சம் பணம் மிஞ்சும். அந்த பணத்தை அவர் என்ன பண்ணுவாரு? மறுபடியும் எக்கனாமிக்குள்ள எடுத்துட்டு வருவாரு. மீண்டும் அவர் செலவு பண்ண ஆரம்பிப்பாரு. ட்ரெஸ் வாங்குவாரு, வீடு வாங்குவாரு, கார் வாங்குவாரு, ட்ரிப்பு போவாங்க. இதனால பணப்புழக்கம் அதிகமாகும், வியாபாரம் பெருகும், வேலை வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா எக்கனாமி டெவலப் ஆகும், ஜிடிபி ரைஸ் ஆகும். இதுதான் எக்கனாமியோட சைக்கிள். பெட்ரோல் டீசல ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வந்தா இவ்வளவு நன்மைகள் இருக்குன்னு எனக்கு இருக்கிற ஒரு சின்ன அறிவுக்கு எட்டி இருக்குன்னா, அரசியல்வாதிகள், எக்கனாமிஸ்ட், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவங்களுக்குலாம் இது புரியாதா, தெரியாதா? எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும். ஆனா பண்ண மாட்டாங்க. ஏன்னா அதுதான் அரசியல். மாநிலங்களுக்கு வருவாய் ஈட்டி கொடுக்கிற 2 முக்கிய இன்கம் ஸ்ட்ரீம்ஸ் மதுபானங்கள், பெட்ரோல் டீசல். இப்ப இந்த பெட்ரோல் டீசலை ஜிஎஸ்டிக்கு கீழே கொண்டு வந்துட்டாங்கன்னா அரசுக்கு, மாநில அரசுகளுக்கு வருவாய் இழப்பு ஏற்படும். அப்போ அவங்களுக்கு பிகினிங்ல கவர்மெண்ட்டை ரன் பண்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க. அதனாலயே இதை கொண்டு வராம வச்சிருக்காங்க. மருந்து கசக்கத்தான் செய்யும், ஆனா அதை சாப்பிடாம இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியாதா? அதேதான். சென்ட்ரல் கவர்மெண்ட் 41% டாக்ஸை மாநிலங்களுக்கு பிரிச்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத முன்னாடி பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கிற 59% கவர்மெண்ட் எப்படி ஸ்பெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், இந்த 59%ல மோஸ்ட் ஆஃப் தி போர்ஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்காக ஸ்பெண்ட் பண்றாங்க. நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகள், ரயில்வே மேம்பாடு, வந்தே பாரத் அதிவேக ரயில்கள், ஏர்போர்ட்டுகள், ஸ்மார்ட் சிட்டிஸ் இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. இதுக்கு மேஜர் போர்ஷன் ஸ்பெண்ட் பண்றாங்க. இது நீண்ட கால வளர்ச்சிக்கு உறுதுணையா இருக்கும். ரெண்டாவது,
நாட்டின் பாதுகாப்புத்துறை சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே தான் வருது. இராணுவம், கடற்படை, விமானப்படை, எல்லை பாதுகாப்பு, பாதுகாப்பு உபகரணங்கள், மிலிட்டரி எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வாங்குறதுக்கு மேஜர் போர்ஷன்ஸ் செலவு பண்றாங்க. இதுல ஒரு நாடு காம்ப்ரமைஸே பண்ண முடியாது. டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், டிஃபென்ஸ் சேஃப்டி அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ரீசெண்டா நம்ம ஈரான் யூஎஸ் வாரை பத்தி பார்த்துட்டு இருக்கோம். ஈரான்கிட்ட 3000 மிசைல்ஸ் இருந்தது. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் யூஎஸ்க்கு அகேன்ஸ்டா ஃபைட் பண்ணி ஜெயிச்சிட்டு இருக்கு ஈரான். அதனால டிஃபென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான துறை நாட்டுக்கு. மூணாவது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற மானியங்கள், சப்சிடிஸ், உணவு மானியங்கள், உர மானியங்கள், எல்பிஜி மானியங்கள், இதெல்லாம் அன்றாட வாழ்க்கைக்கு பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா பொதுமக்கள் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நாலாவது, இந்தியா போன்ற பெரிய எக்கனாமிக்கு கடன் அப்படிங்கிறது சாதாரண விஷயம். இந்த கடன் வெளிநாட்டில இருந்து நம்ம வாங்குறது கிடையாது. கவர்மெண்ட் பாண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணும். வங்கிகள், நிறுவனங்கள் மூலமா நிதி திரட்டி கடனா வாங்குது. அது மட்டும் இல்லாம பிஎஃப், பிபிஎஃப், போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் ஸ்கீம், இதுல இருந்து ஒரு போர்ஷனை இந்தியா கடனா வாங்குது. அதுக்கு வட்டி கொடுக்கணும் இல்லையா, அந்த வட்டிக்கு இந்த பணத்தெல்லாம் யூஸ் பண்ணுது. இப்போ ஜிஎஸ்டி மூலமா நம்மளுக்கு என்னென்ன டைரக்டா நம்மளுக்கு பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஜிஎஸ்டி வர்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 17 வகையான இன்டைரக்ட் டாக்ஸஸ் இருந்துச்சு. ஒரு பொருள் மேனுஃபேக்சர் ஆகி கன்சியூமர் கையில கிடைக்கிறதுக்கு வரைக்கும் பல கட்டங்கள்ல வரி போடப்பட்டுச்சு. இப்ப அந்த வரிகள்லாம் கட் பண்ணி ஒரே வரியா ஜிஎஸ்டி ஆயிருக்கு. இந்த ஜிஎஸ்டினால நம்மளுக்கு கிடைச்ச இன்னொரு பெரிய கன்வீனியன்ஸ் என்ன அப்படின்னா, சரக்கு ஏத்திட்டு ஒரு லாரி ஒரு மாநிலத்துல இருந்து இன்னொரு மாநிலத்துக்கு டிராவல் பண்றப்போ அங்க பார்டர்ல செக் போஸ்ட், அதுல வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நிப்பாட்டி வச்சிருவாங்க. பிசிக்கலா வெரிஃபை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. சம்டைம்ஸ்ல லாரிகள் மணிக்கணக்குல இல்ல நாட்கணக்குல கூட செக் போஸ்ட்ல நின்றுட்டு இருந்துச்சு. இதை இந்த ஜிஎஸ்டி பிரேக் பண்ணிருக்கு. எப்படிங்கிறத இப்ப நான் சொல்றேன். இப்ப இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறம் இ-வே பில் அப்படின்னு டிஜிட்டல் முறை அறிமுகப்படுத்தியிருக்காங்க. 50,000 ரூபாய்க்கு மேல ஒரு வியாபாரி பொருட்களை அனுப்பும் போது ஜிஎஸ்டி போர்ட்டல்ல என்ட்ரி பண்ணியே ஆகணும். அவர் என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் அவருக்கு ஒரு யூனிக் கோட் நம்பர், QR ஸ்கேன் அவருக்கு கொடுத்துருவாங்க. அந்த லாரி பயணம் செய்யும் போது அதிகாரிகள் அந்த QR கோடை ஸ்கேன் பண்ணியே அவங்க செக் பண்ணிக்கிறாங்க. இதனால என்ன விளைவு? மாநில எல்லைகள்ல லாரி நிறைய நேரம் நிக்கணும்னு அவசியம் கிடையாது. இதனால பயண நேரம் குறைவாகுது, லாஜிஸ்டிக் காஸ்ட் குறைவாகுது, லஞ்சம் அகற்றப்பட்டு சப்ளை செயினோட எஃபிசியன்சி இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ நம்ம வீடியோவோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஜிஎஸ்டி ஒரு சிம்பிள் டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரி தோன்றினாலும் அதுல அரசியல், பொருளாதாரம், மாநிலங்களின் எதிர்காலம் எல்லாமே அடங்கி இருக்கு. இந்த வீடியோல பேசப்பட்ட கருத்துக்கள் தென்னிந்தியா, வட இந்தியா இந்த இரண்டுக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம பெட்ரோல், டீசல ஜிஎஸ்டி கீழே கொண்டு வர்றது சரிதானா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இப்ப நீங்க என்னைய கேட்டீங்கன்னா ஜிஎஸ்டி வேணுமான்னு கேட்டா ஒரே வார்த்தையில பதில் சொல்லிடுவேன், ஜிஎஸ்டி இந்தியாவுக்கு கண்டிப்பா வேணும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.